Good morning students. நம்ம 7th standard worksheet 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Unit 4 direct and inverse proportion பார்க்க போறோம். Okay, first one வாங்க. Multiple choice questions. First one, if one can finish a work in n days, then part of work finished in one day அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை வந்து என்ன, n நாட்களில் அந்த வேலையை முடிச்சு அப்போ ஒரு நாட்களில் செய்யக்கூடிய வேலை வந்து 1/n அப்படின்னு தான் நம்ம எப்போவுமே வச்சுக்குவோம். இப்போ ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை வந்து 1/n அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட், if x and y are direct proportion, அதாவது நேர் விகிதத்தில் இருக்குது, then which one of the following is correct? இரண்டுமே நேர் விகிதம் அப்படின்னா x by y is equal to infinity அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இன்ஃபினிட்டிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, கான்ஸ்டன்ட். ஆப்ஷன் டி, x by y is equal to constant அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் தேர்ட் ஒன் பாருங்கள், x and y are in direct proportion. If y is equal to 20, when x is equal to 8, then the value of y when x is equal to 40 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் நேர் விகிதத்தில் இருக்குது. ஸோ எக்ஸும் ஒய்யும் வந்து நேர் விகிதத்தில் இருக்குன்னா ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு 8, அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 20. தென் எக்ஸோட வேல்யூ 40 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேர் விகிதம் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், x1 by y1 x2 equal to x2 by y2. x1 வந்து 8, y1 வந்து 20, x2 வந்து 40 by y2. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 8y2 இஸ் ஈக்குவல் டு 800, y2 இஸ் ஈக்குவல் டு இந்த 8 இந்த சைடு கொண்டு வந்து டிவிஷன் பண்ணினீங்க அப்படின்னா 8ஆல் 100 தடவை 8 வந்து 800 அடங்கு. அப்போ y2 இஸ் ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுடைய ஆன்சர். தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள், if an inverse in one quantity brings about a corresponding decrease in the other and vice versa, then the two quantities vary அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதிர் விகிதத்தில் இருக்கும். அதாவது ஒன்று வந்து அதிகமாகும் பொழுது இன்னொன்று வந்து குறையும், அல்லது ஒன்று குறையும் பொழுது இன்னொன்று அதிகமாகும். இந்த மாதிரி வேரி ஆச்சு அப்படின்னா அது வந்து எதிர்மாறல் சொல்லுவோம். அதுதான் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க. தென் ஃபிஃப்த் ஒன், y varies inversely with x. If y is equal to 9 when x is equal to 1, then the value of y when x is equal to 3. அதாவது எதிர்மாறல் y varies from xும் yயும் வந்து எதிர்மாறல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்மாறல் ஃபார்முலா தெரியும், x1 y1 is equal to x2 y2. இப்போ x1 வந்து என்ன 1, y வந்து 9, அதே போல் x 3ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ தான் y2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 × 9 9, 3 × y2. ஸோ இந்த 3 வந்து இந்த சைட் கொண்டு வந்திங்கன்னா 9/3 ஆயிரும். 9 3ஆல் வகுக்கும்போது நமக்கு 3 கிடைக்கும். ஸோ அப்போ y2 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுடைய ஆன்சர். தென் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், if 30:50 is equal to 6:x, then the value of x is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 30/50 ஈக்குவல் டு என்னென்னா 6/x அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 30 × x is equal to 6 × 50. ஸோ 30x is equal to 6 × 50 வந்து 300. அப்போ x is equal to 30 வந்து இந்த சைடு வந்ததுன்னா 300/30, ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ த ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 10 அப்படிங்கிறது தான் ஆன்சர். தென் செவன்த் ஒன் பாருங்கள், the side of a rhombus and its perimeter are in dash proportion அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராம்பஸ்னு சாய் சதுரமும் அதனுடைய சுற்றளவும் எந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்னா நேர் விகிதம். அப்போ டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்குவோங்க. அண்ட் தென் எயித் ஒன் பாருங்கள், if 8 erasers can be bought for ₹1040, then the number of erasers that can be bought for ₹3380 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 eraser வந்து ₹10.40 நம்ம வாங்கினோன்னா ₹33.80 எத்தனை eraser வாங்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது நேர்மாறல், இது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். 1040 is divided by 33380 equal to into 8/x. இது அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ
0.40 into x is equal to இது வந்து 8 into 33.8 இதை வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 270.40 அப்படின்னு வரும். அப்போ 270.4. அப்போ x is equal to 270.4 is divided by இந்த 1040 கொண்டு வந்துடுறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இதை நம்ம ரவுண்ட் அப் பண்ணுறதுக்காக 10ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 10ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணும்போது இதோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ இது வந்து 2704 மாறிடும், இது வந்து 104 மாறிடும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு வந்து 26 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன், 26. Then 9th one, if a box of pens is given to 25 children, each will get 2 pens. If the number of children is reduced to 10, then will get dash pens. Each will get dash pens அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 10th one 9th one ஓடது பாருங்கள். இது வந்து indirect proportion. x1 y1 is equal to x2 y2. அப்போ 25 into 2 is equal to 10 into x. 25 into 2 50, 10 into x. அப்போ x is equal to 50 is divided by 10. டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x is equal to 5 அப்படின்னு. அப்போ each will get 5 pens அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். தென் if pq is equal to k is a constant, then p and q are set to vary dash with each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா இது p by q அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது pq is equal to k அப்படிங்கிறது நமக்கு தெரியும், p by q is equal to constant அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வேரி வந்து என்னென்னா எதிர்மாறல், அதாவது இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன், இன்டைரக்டாக வேரி ஆகும், இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. தென் 11th one பாருங்கள், இஃப் u and v are in direct proportion, நேர் விகிதத்தில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ u1 v2 is equal to v1 v2, where u1 u2 are the values of u and v1 and values of u, v1 v2 are the values of v அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி கரெக்டு தான். u1 is divided by v, இது அப்படி எழுதலாம், u1 is divided by u2, u2 is divided by v2. ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிக்கோங்க. த ஆன்சர் வந்து ட்ரூ. தென் நெக்ஸ்ட் ஒன், distance travelled by a bus and time taken are in inverse proportion with constant speed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து false. அடுத்தது if x is equal to ky, then x and y are in direct proportion. இது வந்து கரெக்டு தான், அப்போ true. Then 4th one, the population of a country and the area of the land per person are in inverse proportion அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ட்ரூ தான், இது ரெண்டும் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்கும். தென் 15th one, the length of the side of an equilateral triangle and its perimeter vary inversely with each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. length of the side of an equilateral triangle, இது வந்து அதுவும் அதோட பெரிமீட்டரும் வந்து இன்வர்ஸ்லி வேரி ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபால்ஸ், அது வந்து டைரெக்டாக தான் வேரி ஆகும். தென் ஷார்ட் ஆன்சர் நம்ம போகிறோம். a playground in a rectangular shape and its dimensions are directly proportional to the dimensions of swimming pool given below. Find the width of the pool. அதாவது ஒரு இது வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷன், டைமென்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு ப்ளே கிரவுண்டும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ஸ்விம்மிங் பூலும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போ ப்ளே கிரவுண்டுடைய லென்த் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 18 மீட்டர், அண்டு ப்ளே கிரவுண்டுடைய பிரெத் இஸ் ஈக்குவல் டு 9 மீட்டர். தென் ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், ஸ்விம்மிங் பூலுடைய லென்த் இஸ் ஈக்குவல் டு 75 மீட்டர். ஸ்விம்மிங் பூலுடைய பிரெத்து தான் நமக்கு தெரியாது, ஸோ அதை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு வைக்கிறோம். ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறதுனால x1 by y1 is equal to x2 by y2. ஸோ அப்போது y 9 is divided by 9 by 18 is equal to x by 17. இப்போ cross multiplication 18 into x is equal to 9 into 17. அப்போ x is equal to 9 into 17 is divided by 18. இது cross பண்ணும்போது 1 9 is 9, 2 9s are 18. தென் 75ஐயும் 2ஐயும் வந்து டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 2s are 6, மிச்சம் வந்து 1 கிடைக்கும். 5 இறக்குனீங்க அப்படின்னா 7 2s are 14 அப்படின்னு கிடைக்கும், மிச்சம் 1. இங்கே 1 அடங்காதனால நம்ம புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துனீங்கன்னா 5 2s are 10 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அப்போ ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 37.5 மீட்டர் அப்படிங்கிறது மீட்டர். தமிழ் மீடியம் புக்கில் ரெஃபர் பண்ணதுனால மீட்டர் எழுதியிருக்கேன், எக்ஸ் மீட்டர். ஓகே. தென் 17th பாருங்கள்,
If a car covers a distance of 82.5 km in 5.5 liters of petrol, how much distance will it cover in 13.2 liters of petrol அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ் 5.5 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது அப்படின்னா 82.5 கிலோமீட்டர். அதாவது டிஸ்டன்ஸ் கவர்ட் பை 5.5 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வந்து 82.5 கிலோமீட்டர். அதே டிஸ்டன்ஸ் கவர்ட் பை 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல்னு அது அப்படியே டிவைட் பண்ணிக்கணும். 82.5 இஸ் டிவைடட் பை 5.5 கிலோமீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் வில் கவர் பை 13.2 liters petrol. Distance will cover in 13.2 liters petrol. அப்போது இது வந்து 1 liter petrol 82.5 by 5.5 into 13.2. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 198 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 198 கிலோமீட்டர். தென் 18th one பாருங்கள். Given that y is inversely proportional to x, complete the following table. Inverse proportion எதிர்மாறல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்மாறல்னா எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ 4, 7.5, இங்கே வந்து 60, இங்கே கொடுக்கல. இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் xy இஸ் ஈக்குவல் டு k அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை தான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடுறோம். இப்போ வந்து k இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்னா எக்ஸ் வந்து எவ்வளோ 4 இன்ட்டு 7.5, இது எக்ஸ் இது ஒய். 4 இன்ட்டு 7.5, அப்போ கேயோட வேல்யூ வந்து நமக்கு இப்போ எவ்வளோ கிடச்சிருதுன்னா 30 அப்படிங்கிறது 4ஐயும் 7.5ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13 கிடச்சிடும். இப்போ கேயோட வேல்யூ வச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, xy இஸ் ஈக்குவல் டு கே, அந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து என்னென்னு வச்சுக்கிறோம் 60, ஒய் வந்து நமக்கு தெரியாது, கே வந்து எக்ஸ் 60 கே 13 தெரியும். ஆனால் இதை வந்து என்ன பண்ணுறோம் சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது இது xy இஸ் ஈக்குவல் டு 30, எக்ஸோட வேல்யூ 60, ஒய்யோட வேல்யூ தெரியாது, கேயோட வேல்யூ 30. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 30 இஸ் டிவைடட் பை 60. 30 60ஆல் டிவைட் பண்ணும்போது 3/6 வந்து 1/2 மாறிடும். 1/2. ஸோ 1/2 டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா 1 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.5 கிடைக்கும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.5 அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட்டு இங்கே தான் 0.5 வந்து நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. தென் இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம இங்கே ஒய்யோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு வச்சுட்டு கேயோட வேல்யூ 13 வச்சுட்டு அதே சேம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டிருக்கிறோம். இப்போ xy ஈக்குவல் டு கே, எக்ஸோட வேல்யூ தெரியாது, ஒய்யோட வேல்யூ 12 ஈக்குவல் டு 30. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 இஸ் டிவைடட் பை 12. 12ஐயும் 30ஐயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5/2 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5/2, 5 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே என்னென்னா 2.5. அப்போ இதுதான் வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். எக்ஸோட வேல்யூ 2.5, ஒய்யோட வேல்யூ 0.5 அப்படிங்கிறது. தென் 19th one பாருங்கள். Amrish took 10 days to complete a book by reading 40 pages per day. How many pages must he read in a day to complete it in 8 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு புக்கை வந்து 10 days புக்கை வந்து 40 pages ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கு, ஒரு பர் டேயில் 40 pages ரீட் பண்ணால் 10 days ஆகுது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்போது எத்தனை பேஜஸ் வந்து மஸ்ட் ஹி ரீட் இன் அ டே டு கம்ப்ளீட் 8 daysல கம்ப்ளீட் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேஜஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் பாருங்கள். x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2. x1 வந்து 8 days இன்ட்டு y1 தான் நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 10 இன்ட்டு 40. இது வந்து 10, இது வந்து 40. அப்போது 8 y1 இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 40 ஈக்குவல் டு 400. அப்போ y1 இஸ் ஈக்குவல் டு 400 இஸ் டிவைடட் பை 8. அப்போ y1 இஸ் ஈக்குவல் டு 8 5 40 50. அப்போது 50 தான் வந்து ஆன்சர். அப்போ 50 pages வந்து என்ன பண்ணணும் பர் டே 50 pages he must read அப்படின்னு போட்டணும். தென் லாஸ்ட் ஒன் 20th one பாருங்கள். There are 200 students in a primary school. They need 50 liters of drinking water per day. If 50 of them are reduced, how many liters of water needed per day அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ 200. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணும் 50 லிட்டர் ஆஃப் வாட்டர். அதுவே வந்து 150, அதாவது 50 வந்து ரெடியூஸ்ட் அப்படின்னா 50 பேர் கம்மி பண்ணால் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் 150 பேர் இருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு எத்தனை வாட்டர் அப்படிங்கிறத தெரியாது, எக்ஸு அப்படின்னு போட்டுக்கிறோம். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இது ஸ்டூடெண்ட்ஸ், இது வாட்டர். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 200 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 50. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 150 இஸ் டிவைடட் பை 200. 0 கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா 15 இன்ட்டு 5 இஸ் டிவைடட் பை 2. 75 இஸ் டிவைடட் பை 2. 75 வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37.5 லிட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ தான் எவ்வளோ லிட்டர்னால் வாட்டர் நீடட் பர் டே, ஒரு நாளைக்கு தேவையான வாட்டரோட எவ்வளோ லிட்டர்ஸ்னால் 37.5 லிட்டர் தான் வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய வாட்டரோட வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஒர்க் ஷீட்டு 5 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒர்க் ஷீட் 6 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.